டிஹெச் சென்சார். ஃபர்ஸ்ட் நான் என்ன இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் 230 வோல்ட்லேருந்து 12 வோல்ட்டாக கனெக்ட் பண்ணி கொடுக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டர் போர்டு. வர 12 வோல்ட் ஏசியை டிசியை மாற்றி மற்ற சர்க்யூட்ஸ்க்கு எல்லாமே கொடுக்குது. சரிங்களா? டிஸ்பிளே பண்ணுறதுக்காக. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டினரிக்கும் மெயின் கண்ட்ரோலர் இது தான். இன்புட்ஸ் வாங்குறது, அவுட்புட்ஸ் கொடுக்குறது எல்லாமே இதோட வேலை. இது வந்து பார்த்தீங்கன்னா DST11. இது வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் அண்ட் ஹியூமிடிட்டி சென்சார். இது pH சென்சார் அண்ட் வாட்டர் லெவல் சென்ஸ் பண்ணும். இது வந்து வேணும் நோடம் செய்யும். ஓகேங்களா? IoT புஷ் பண்ணுறது தான். இது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி 9 வோல்ட் ஸ்டெப்லி பேட்டரி. எதுக்காகனா பம்புக்காக ரிலே பம்ப் ஆன் பண்ணும். சரிங்களா? நான் ஆன் பண்ணியிருக்கேன். ஒரு டம்ளரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் எடுத்து லைட்டாக உப்பு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு மிக்ஸ் பண்ணிங்கன்னா வாட்டர் லெவல் காட்டும். இப்போ இதோட தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா pH லெவல் 6.9 இருக்குது. வாட்டர் லெவல் 1னா ஹை. ஓகேங்களா? வாட்டர் லெவல் இருக்குது. தென் இதை நான் எடுத்துட்டேன் அப்படின்னா வாட்டர் லெவல் 0ன்னு காட்டும். நான் எடுக்கிறேன். 0. தென் பம்ப் ஆன் ஆயிரும். ஓகேங்களா? திரும்ப வச்சுட்டேன். 1ன்னு காமிச்சு பம்ப் ஆஃப் ஆயிரும். இப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஐஓடியில் பார்க்குறதுக்கு ஃபோனில் ஃபஸ்ட்டு ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணணும். ஹாட்ஸ்பாட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேமாக தான் இருக்கணும். ESP8266123123 சரிங்களா? நெட்டும் ஆனில் இருக்கணும். தென் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு பிளிங்க்னு ஒரு ஆப் இருக்கும். அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்டேட் இது சரி அப்புறம் பார்த்துக்கலாம். இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா டிவைஸில் இருக்கும். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு லாகின் பண்ணணும். நீங்கள் லாகின் கொடுக்குறேன். லாகின் கொடுத்தோன்னே இந்த பேஜ் வரும். ஸோ இதில் இதை கிளிக் பண்ணி போயிட்டீங்கன்னா உங்கள் வேல்யூஸ் வந்து லைவாக காட்டும். சரிங்களா? அவ்வளோதான். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸை பார்க்க சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.